Praise the Lord, glory to God. With RW3OM இவங்களோட கொஸ்டினுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். ஓவர் கம் பாஸ்ட் அந்த வீடியோவில் இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ குட் கம்ப்ளீட்லி ஃபீல் யூ. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது வந்து கிளியராக புரியுது எனக்கு. மெனி ஆஃப் அஸ் ஹேவ் பீன் கோன் த்ரூ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக யாராச்சும் ஒருத்தவங்க மேலே வந்து அன்பு வச்சுருவோம். அது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் கூட அப்படி நினச்சிருக்க மாட்டோம். அப்படி நினச்சி அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிருக்காது. பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வி வர் லைக் அடிக்டட் டு தெம். அவங்களுக்கு அடிக்ட் ஆகிற அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கர் ஆகிருக்கும். ஒரு பாயிண்டில் வந்து ரியலைஸ் ஆகிருக்கும், ஓகே திஸ் இஸ் நாட் காட்ஸ் வில். நம்ம ஒரு ஹியூமனுக்கு ஓவர் அடிக்ட் ஆகுறது கரெக்ட் கிடையாதுன்னு ஆவியானவர் நமக்குள்ளே பேசியிருப்பார். ஸோ அந்த டைம் நம்ம வெளியே வரணும்னு ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நம்மளோட முயற்சியில் ட்ரை பண்ணுவோம், ஃபெயிலியர். செகண்ட் வில் கோ டு காட், வில் ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் ஹிம். அப்போ ஆண்டவர் ஏதாச்சும் நம்மளோட ஜெபத்தை கேட்டு ஏதாவது தடை உண்டு பண்ணுவார். அந்த டைமில் இன்னொரு ப்ரேயர் கூட இருக்கும். ஒருவேளை இது உங்கள் சித்தம் இருக்கும்னா ப்ளீஸ் கீப் இட் காட், இதை போக விட்டுறாதீங்கன்னு கூட ஜெபிச்சிருப்போம். ஒரு பாயிண்டில் காட் தெளிவாக சொல்லிடுவாங்க நோ இட்ஸ் நாட் மை வில் அப்படின்ட்டு. God will say, trust me, I have a plan for you. I have better plans for you. நீ யோசிக்கிறத விட your life will be better. I have some even heavenly plans for you. Your future is in my hands அப்படின்னு சொல்லிட்டு God வந்து நம்மக்கிட்ட தெளிவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. So the real problem starts there. We will start having a war between our own self and doing God's will. But always remember பண்ணிக்கலாம், God is always in love with us. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் காட் வந்து அந்த ஜட்ஜ்மெண்டல் வியூக்கு காட் போகிறதுக்கு வந்து ஆஃப்டர் வி லீவ் த எர்த் ஹி வில் பி அ ஜட்ஜ் டெஃபினெட்லி. பட் இங்கே வந்து நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து மன்னிப்பு உண்டு. பட் அட் த சேம் டைம் த கோல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, இதுக்காக வந்து ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு எடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு விஷயம். ஸோ அதோட மீனிங்கை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு நினைக்கிறேன் நான். நம்ம ஆண்டவர் சேவ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் வி கெட்டிங் இன்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவம், நம்ம லைஃப்பில் ஆண்டவரோட திட்டம் என்ன, வை வி ஆர் பீயிங் ஹியர், நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கோம். காட் நம்மளை வச்சு ஏதோ ஒரு வேலை வச்சுருக்கிறாரு. ஈவன் அது வந்து ரொம்ப குட்டி வேலையாக இருக்கலாம். யூ ஆர் கோயிங் டு டெல் அ காஸ்பல் டு ஈவன் ஒரு 5 to 10% தான் நீங்கள் காஸ்பல் சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு குட்டியோண்டு வேலையாக கூட இருக்கலாம். பட் அந்த வேலையை நம்ம பண்ணி முடிக்கிறோமா, அதுதான் விஷயம். Are we really faithful to God? ஆண்டவர் நம்மளை பிரிச்செடுத்ததுக்கும் அவர் நம்மளை தேர்ந்தெடுத்ததுக்கும் நம்ம பாத்திரவான்களாக இருக்கிறோமா, பாத்திரவான்களாக மாற நம்மளை ஒப்பு கொடுக்குறோமா? ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஃபைட் பிட்வீன் அவர் ஓன் செல்ஃப் அண்ட் காட்ஸ் வில்னு வரும்போது நம்மளோட செல்ஃபை ஒடுக்கி அந்த வில்லை செய்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா, லைக் பவுல் சொன்ன மாதிரி என்னோட ஆசைகள் சுய இச்சை எல்லாத்தையும் இயேசுவோடு கூட நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மளோட சுய இச்சையை விட்டுட்டு ஆண்டவருடைய பாதையில் காட்ஸ் பிளானை பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம லைஃப் போகிற விதம் எல்லாமே வந்து மிராக்குலஸாக நம்ம பிளான் பண்ண தேவையில்லாமல் காட்ஸ் பிளான் படி ஒன்லி we need to pray him and be truthful to him and doing his work. இது மட்டும் நம்ம பண்ணிகிட்டே போனோம்னா will at some point of time we may complete the heaven's plan for us. But on the other hand, நம்ம God's will அந்த இடத்துல சூஸ் பண்ணாமல் our fleshly desires சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா God will still be kind to us. God வந்து உடனே வந்துட்டு நம்மளை டப்புன்னு அடிச்சுட்டு வரப்போவே அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் நம்மக்கிட்ட அன்பாக தான் இருப்பார். பட் வாட் இஸ் த பர்பஸ்? ஆண்டவர் அப்போ கூட நம்மளை பயன்படுத்தலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ரிஃபைனிங் பீரியட் இருக்குது. நம்ம போராட வேண்டிய காலங்கள் வந்து இங்கே இந்த பாதை சூஸ் பண்ணுறத விட அந்த பாதையில் ஜாஸ்தியாக இருக்கும். மோரோவர் நம்ம வந்து உலகத்துக்குள்ளே அப்படின்னு போகிறப்போ we will be having lot of distractions. நம்ம ஒரு ஹோலி லைஃப் லீட் பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். either in the form of humans or either the form of situations. இதுலேயோ வந்துட்டு Satan will always try to drag us from God. நம்மளை வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லேருந்து அப்படி இழுத்துட்டு போயிடணும், ஒரு வேர்ல்டு டிசைர்ஸ்குள்ளக்க நம்மளை ஸ்ட்ரக்அப் பண்ண வச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டாகலாம். இன்னொரு விஷயம், நம்மளோட ஃப்ளஷ் டிசைர்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது பின்னாடி ஃப்யூச்சரில் இஃப் வி ஆர் கோயிங் டு கெட்டிங் இன் டு சம் ப்ராப்ளம்ஸ், நேச்சுரலாக ஏதாவது ஒரு 2 ப்ராப்ளம் வருதுன்னா அவர் மைண்ட் வில்
automatically it will think like you refuse God. That's why you are going through this path. You did something wrong அப்படின்ற மாதிரி it will give us guilty feeling. It will drag us into inferiority complex, low self-esteem. So இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. But even at that time, if we pray to God, He'll hear to us. But there's a verse in the Bible, என் சித்தத்தின்படி செய்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்கி என் சித்தத்தின்படி செய்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். சும்மா என்னை பார்த்து கத்தாவே கத்தாவே அப்படி கூப்பிட்றவனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. ஸோ ஆண்டவருடைய சித்தம் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்கிறது வந்து இட் வில் பி அ பிளெஸ்ஸிங். அதுலேயும் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும், ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லவே மாட்டேன். அது மெயின் ப்ராப்ளமே நம்மளோட ஃப்ளெஷ்லி டிசைர்ஸை மேற்கொள்கிறது தான். ஸோ அந்த ப்ராப்ளம் வரும். ஆண்டவர் நம்மளை ரிஃபைன் பண்ணுவார், நம்மளை தகுதி உள்ளவங்களாக மாற்றுவார், நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாரு. நம்மளை வந்து ஒரு பொசிஷன் கொண்டு வந்துட்டு தான் ஹி வில் யூசஸ் இல்லையா. எதுனாலும் அப்படி தான். நம்மளை வந்து எடுத்தோடனே ஒரு கம்பெனியில் யாரும் மேனேஜராக கொண்டு போய் உட்காரட்டி போகிறதில்ல. தே வில் கிவ் அஸ் ட்ரைனிங், we will get experience, we will learn from mistakes, அதுக்கப்புறமாட்டி we will get a promotion. So same way நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் அப்கிரேடேஷன் வர்றதுக்கு we will have to go through a lot of problems. ஆண்டவர் கூட இன்னும் கிட்டி சேர அனுபவம் இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை புரிஞ்சுக்கிற அனுபவம் இருக்கணும், சத்தத்தை கேட்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஸோ லென்த்தி அபவுட் திஸ். நான் இப்போ வந்து அவங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபீல் உங்களுக்கு வர்றது வந்து இட்ஸ் குவைட் நார்மல். ஸோ டோன்ட், உங்களை நீங்கள் வந்து என்ன சொல்லிட்டீங்கன்னா ஒன்று கில்ட்டி ஃபீல் கூட போயிடுறேன், ஃபீல் கன்விக்டட் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் ஃபீல் லைக் தட். இட்ஸ் அ ஃபீலிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். நம்ம லைஃப்பில் வந்து ஒருத்தவங்க மேலே ஓவர் அடிக்ட் ஆகி ஒரு ஹியூமன் அடிக்ஷனுக்குள்ளே போகிறது வந்து பிகாஸ் ஆஃப் அவர் ஃபீலிங். இட்ஸ் லைக் இப்போ ஒருத்தவங்க கிட்ட பேசுறது வந்து அது ஹேபிட்டாக மாறும்போது, டெய்லி 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 அந்த விஷயம் பண்ணும்போது, ஸோ அதுலேருந்து வெளியே வர்றது வந்து இட் வில் பி ஹார்டர் ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் மட்டும் இல்லை, இது ஃபேஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இது கஷ்டம் தான். அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நம்ம மைண்ட் வந்து பயங்கரமாக போராடுவோம். ரொம்ப நம்மளுக்குள்ளே வந்து ரெக்ரெசிவ் தாட்ஸ் வரும், நம்ம இறந்துடலாமா அந்த மாதிரி நினைவுகள் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமேல் என்ன லைஃப்னு ஒரு லைஃபே விருத்து போன நிலைமை உண்டாகும். பட் தி திங் இஸ் ஃபீலிங்ஸ் வில் ஃபேட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். நான் இதில் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எவ்ரி ரிலேஷன்ஷிப்போட ஹையஸ்ட் பாயிண்ட், ஹையஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிரிவு தான். இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து நம்மளை லைஃப் லாங் நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்களா அப்படி கேட்டால் இல்லை தான் இல்லையா. நீங்கள் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்க, அவங்க மேலே நீங்கள் அபரீதமாக அனுபவிச்சிங்கனாலும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் இஸ் கோயிங் டு எண்ட். பட் ஒன் ரிலேஷன்ஷிப் தட் வில் லாஸ்ட் ஃபார் எவர் இஸ் a relationship with God alone. So okay, இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு போகுது, you are ready to lose that for the sake of doing God's will. You are ready to sacrifice your fleshly desires. இல்லாட்டி உங்களோட சுய விருப்பத்திலிருந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்த ஒரு நபரை நீங்கள் வேணாம் அப்படின்னு நீங்கள் அவங்கள விட்டு விலகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, your sin is forgiven, sin no more அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதுக்கு மேலே பாவம் பண்ணாத அதுதான். ஸோ இப்போ நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து ஆண்டவருக்கு மேலே தூக்கி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாலும், இஃப் வி சரண்டர் அவர் செல்ஃப் டு காட், ஹி வில் ஹெல்ப் அஸ் டு ஓவர் கம் தட் பர்சன். அந்த பர்சனோட நினைவுகள் வர்றதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து அந்த ஓவர் கமிங் பாயிண்ட்டை தாண்டிட்டேன், பட் இப்போ வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஐ ஃபெல் இன் டு த ட்ராப் அகெயின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தட் இஸ் குவைட் நார்மல். அது வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் காட். நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரேயர் மூலமாவோ இது மூலமாவோ நீங்கள் ஓவர் கம் பண்ணிடலாம். பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து அச்சோ நம்ம அதை இழந்துட்டோமோ, ஒரு நல்ல விஷயத்தை நம்மளா விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் அ லை ஃப்ரம் சட்டன். உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து எப்படினாலும் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வரதான் போகுது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது ஒருவேளை அந்த லைஃப்பில் இருந்திருந்தா யூ வுட் ஹேவ் பீன் பெட்டர் தேன் நவ் அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே கொடுக்குறான் அப்படின்னா, அவங்க பாஸ்ட்டை பற்றி பேசி அந்த பாஸ்ட்டில் நீ அது பண்ணியிருந்தா நீ நல்லா இருந்திருப்பேன் இப்படி பேசுகிறாலே வந்துட்டு we can done nothing about that. அதை பற்றி நம்ம எதுவுமே இப்போ பண்ண போகிறதில்ல. அதை பற்றி யோசிச்சோ இல்லை ரெக்ரெட் பண்ணியோ கில்ட்டாக ஃபீல் பண்ணியோ you are not going to achieve anything. So that is a secret weapon of Satan. அவன் வந்து அவங்களை போய் சொல்லி உங்கள் லைஃப் அப்படியே ட்ராக் பண்ணி உங்களை அப்படியே அமைதியாக ஒரு ஓரமாக உட்கார வச்சிடணும் அப்படின்ட்டு தான் he will try. But overcome that feeling. ஆண்டவரோட கிருபையினால ஆண்டவரோட வார்த்தை கேட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுங்க. ஸோ at some point of time, after for someone it may take 1 year, for someone it may take 2 to 3 years, for someone it may take even for 5 to 6 years. So ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல you will completely overcome. But only with the help of God. நம்மளோட சுயமுயற்சினால எதுவுமே முடியாது. பட் நம்ம அதிலிருந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாலே that's a great achievement, I say. Keep on trying. Keep on relying on God. He will definitely give us a deliverance.
ஸோ ஒரு அட்வைஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டிஸ்ட்ராய் ஆல் தி மெமரிஸ் டுகெதர். நீங்கள் ஏதாவது ஒரு மூவி பார்த்தாலோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சாங் கேட்டாலோ ஏதாவது ஒரு திங்ஸ் பார்த்தாலோ அவங்க சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் பார்த்தாலோ அவங்களோட தாட்ஸ் வருது அப்படின்னா யூ கம்ப்ளீட்லி அவாய்ட் இட். பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் அது நீங்கள் பண்ணீங்கன்னா திரும்ப நம்ம டவுன் தான் ஆகுமே தவிர அது நம்மளுக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலிங், ரெக்ரெட் ஃபீலிங் தான் அது கொண்டு வர போகுது. ஸோ டோன்ட் எவர் டூ தட். ட்ரை டு அவாய்ட் அஸ் மச் அஸ் யூ கேன். அந்த மாதிரி ஒரு யோசனை உங்களுக்கு வருது, அந்த மாதிரி ஒரு மூவி ஓடுது, அந்த மூவி பார்த்தோன்னே யூ ஆர் ரிமெம்பரிங் யுவர் பாஸ்ட் அப்படின்னா ப்ளீஸ் கெட் அவே ஃப்ரம் தேர். அங்கேருந்து நீங்கள் எந்திரிச்சு போயிடுங்க. இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாரோ அதை பற்றி பேசுகிறாங்க, இல்லை அந்த நினைவுகள் உங்களுக்கு திரும்ப வர மாதிரி இருக்குன்னா ட்ரை டு அவாய்ட் த சிச்சுவேஷன். நெவர் கெட் இன் டு தட் அகெயின். ஸோ மை ஃபைனல் டேக் அவே இஸ், நீங்கள் அவங்க மேலே வச்சிருந்த லவ், கேர், அஃபெக்ஷன் இது எல்லாத்தையுமே அப்படியே வந்து இப்போ மொத்தம் அப்படியே காட் சைட் திருப்பிடுங்க. காட் கிட்ட வந்து அந்த லவ், அஃபெக்ஷன் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கொடுங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஆண்டவருக்குள்ள டீப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஓப்பனாக பேசுங்க. ஐ எம் கிவிங் லவ் டு யூ லார்ட், கிவ் மீ பேக் லவ், ஐ எம் இன் நீட் ஆஃப் லவ். எனக்கு வந்து உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க, எனக்கு உங்களோட நீங்கள் கூட இருக்கீங்கன்றதை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது we could feel in each and every moment his presence. நம்ம வந்து ஆண்டவரை வந்து பிசிக்கலா தான் நம்ம கண்ணால பார்க்கல, பட் we could feel him. Definitely we can do that. நம்ம ஆண்டவர் கூட நம்ம ஆண்டவருக்காக பண்ணும்போது யோசிச்சு பாருங்க, ஒரு ஆத்மா வந்து மீட்கப்படுறது நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா. ஸோ நம்ம வந்து ஆண்டவருக்காக நான் இனிமே வாழ்றேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கும் போது பரலோகம் சந்தோஷப்படுவோம். அப்ப ஆண்டவரோட பார்வை கண்டிப்பா அவங்க மேல, நீதிமான்கள் மேல ஆண்டவருடைய கண் வந்து நோக்கமா இருக்கிறது, ஆண்டவர் கண் நோக்கமா இருக்கிறான்னு பாக்குறோம்ல. ஸோ நம்ம ஆண்டவருக்காக ரைட்டியஸா அப்படின்னு நம்ம லைஃப் வந்து நம்ம ஒப்பு கொடுக்கும் போது காட் நம்மளை கண்டிப்பா வேல்யூ பண்ணுவாங்க, நம்மளை வர்த்தியா மாத்துவாங்க, நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் இப்போ உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, அது ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, அந்த ஃபீலிங்ஸ் வருதுன்னா அந்த டைம் கோ த்ரூ பண்ணுங்க, அந்த ஃபீலிங்ஸ் அழுங்க. ஆனா நீங்க அழுகிறது எந்த மனுஷங்க முன்னாடியோ இல்ல நீங்க விட்டு போன ரிலேஷன்ஷிப் முன்னாடியோ வேண்டாம். நீங்க அழுகிறது ஆண்டவர்கிட்ட வந்து அழுங்க. இதுவா என்னால முடியல, ஐ கான்ட் ஓவர் கம் திஸ், ஹெல்ப் மீ, எனக்கு பரத்துல இருந்து உதவி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிங்க ஆண்டவர்கிட்ட. He will help you to overcome. All I can say you is your future is going to be amazing. Rely on God, trust on God. நீங்க இப்ப பண்ற முயற்சி வந்து இட்ஸ் ஓகே, நீங்க பண்றது எல்லாமே பெட்டரா தான் போயிட்டு இருக்கு டே பை டே. ஸோ யூ ஆர் இன் அ கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஆண்டவரோட பார்வையில எல்லாமே நீங்க பண்றது, ஆண்டவர்கிட்ட நெருங்கணும்னு நினைக்கிறது இட்ஸ் அ கிரேட் திங். கீப் ஆன் கோயிங். God will definitely bless you and make your future prosperous. ஸோ இந்த மாதிரி ஹியூமன் அடிக்ஷனில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1 Corinthians வேர்ஸ் இருக்கு. ஸோ வி ஷுட் நெவர் கெட் அடிக்டட் டு ஹியூமன்ஸ். இட் வில் எண்ட் அப் இன் அ பெயின். வாட் எவர் இட் மேபி, அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது பெயினை தான் கொண்டு வரும். ஸோ